ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 1 மணி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 6க்கு பவர் என்ன அப்படின்னா 1, 0க்கு பவர் என்ன அப்படின்னா 5, 2க்கு பவர் 7. இந்த 157 பவர் வச்சு வரக்கூடியது. அதனால் இப்போ பவர் வச்சு நேரடியாக வந்தாலும் வரலாம். அதனால் உங்கள் கேஸில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த 157 கண்டிப்பாக இன்றைக்கி வந்து 57 பிசி போர்டு அல்லது ஏபி ஏசிக்குள்ளே ஏதோ ஒன்று 57ங்கிற நம்பர் அல்லது 75 அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீக்லி சார்ட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் அதுக்கு வாரம் 3 வாரத்தை எடுத்துக்கிறோம். அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாரத்தை கடைசி நாள்னால் இன்றைக்கி அந்த எந்த நம்பர் வரப்போகுதுங்கிற நம்ம கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி இருக்கிற ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 618. அந்த 618 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஏபி 61 பிரிக்கலாம், பிசியில் வந்து 18 பிரிக்கலாம், ஏசியில் வந்து 68 பிரிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த நம்பர் எப்படி வந்ததுன்னு பாருங்கள். அந்த வாரத்தில் மண்டே வந்து 563, அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் ஏசியில் 68 வந்துருக்குங்களா? அப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு 618. அதுக்கு அடுத்த வாரம் எப்படி பாஸ் ஆகுங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து வாரம் பாருங்கள் 005 சண்டே ரிசல்ட். அதில் பாருங்கள் மண்டே வந்து 886, அதுக்கடுத்து வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து 651, அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் 078, அடுத்து வியாழக்கிழமை மணிக்கு வந்து 309, வெள்ளிக்கிழமை 645. பாருங்கள் சாட்டர்டே வந்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள் 50. பார்த்திங்கன்னா அந்த சண்டே ரிசல்ட் வச்சு அடுத்து அப்படி சாட்டர்டே வந்து அந்த நம்ம பிரித்த மாதிரி வந்திருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள் இந்த வாரம் எப்படி வரப்போகுதுங்கிறத பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா போன வாரம் சண்டே வந்து 574. அதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நம்ம ஏபியை 57 பிரிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் 74 பிரிச்சோம். ஏசியில் வரப்போ 54. ஓகேங்களா? அல்லது 54 வந்து 45 கூட வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த வாரம் சாட்டர்டே என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இசையில் நம்ம 57, 74. இது வந்து பார்த்திங்கன்னா 57 வந்து 75 கூட வரலாம், அல்லது 74 47 கூட வரலாம், அல்லது 54 45. இப்படி நீங்கள் இந்த 3 நம்பரை வந்து ஆப்போசிட்டாக பிரித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து 54 அல்லது 57 உள்ள வருவதற்கான 57 54 உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் அதிக நாள் பெண்டிங் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டா 1 வந்து 20 நாள் பெண்டிங் இருக்குதுங்க, 2 14 நாள் பெண்டிங் இருக்குது, அதேமாதிரி 4 13 நாள் பெண்டிங் இருக்குது, 7 வந்து 22 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதே மாதிரி 8 வந்து பார்த்திங்கன்னா 11 நாள் பெண்டிங். இது பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பொறுத்த வரைக்கும் 5 நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் என்ன அப்படின்னா அதிக நாள் பெண்டிங் பாருங்கள் 2 31 நாள் பெண்டிங் இருக்குது, 9 15 நாள் பெண்டிங் இருக்குது, 6 18 நாள் பெண்டிங் இருக்குது, 5 10 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதேமாதிரி சி போர்டு வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 3 பாருங்கள் 18 நாள் பெண்டிங் இருக்குது, 0 வந்து பாருங்கள் 13 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதேமாதிரி 8 வந்து 9 நாள் பெண்டிங். இதை வச்சு நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு சிங்கிள் போர்டு எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7 1, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 5. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் ஏபி பிசி ஏசியில் ஆளில் 57 75 53 35 79 97. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 16 61 93 39 65 56. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம 2 டிஜிட்டில் 96 69 எல்லாமே நம்ம ஏபி பிசி ஏசி எல்லாமே ஆளில் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸில் 457 597. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஏபிசியில் 3 டிஜிட்டில் 793 165 795. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஏபிசியில் 957 954. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 7 9 5. பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுக்கு வந்து 5 கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா டியர் புக்கிங்னா 73 391 63 727 நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டெட்லையும் அனுப்பிடுவாங்க. விண்டிங்கான அமௌண்ட்டை கரெக்டாக கொடுத்துருவாங்க, நம்பி போடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நேற்று 6 மணி ரிசல்ட் வந்து 469. 4க்கு பவர் என்ன ஒன்று 9, 6க்கு பவர் 1, 9 பவர் 4. இப்போ வந்து பவர் வச்சுக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன அப்படின்னா 914. இதை வந்து கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா போன வாரம் சண்டே ரிசல்ட் 557. அதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா ஏபியில் வந்து 55, பிசியில் 57. அதே மாதிரி அந்த 57 வந்து நம்ம ஆப்போசிட்டாக போட்டால் 75. ஓகேங்களா? அல்லது இப்படி பிரித்து வச்சுக்கலாம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 மணி ட்ராவலில் என்ன சொன்னோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 5, 7 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 5, 7 57 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது 75 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வாரம் எண்டுங்கனால வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கு வாரம் அதே மாதிரி தான் பாருங்கள். 702 வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 70 ஏபி போர்டு பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு வாரமும் அதே மாதிரி தான் பாஸ் ஆகிருக்குதுங்க. பார்த்திங்கன்னா 90 வந்து ஆப்போசிட்டாக 09 வந்திருக்கு. பார்த்திங்கன்னா சண்டே ரிசல்ட் அது 6 மணி ட்ராவலில் அப்படி தான் வந்திருக்கு. அதனால் இப்போ இந்த வாரம் ஃபுல்லாகவே அது மாதிரி வரல. அதனால் இன்றைக்கி சாட்டர்டே வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கெல்லாம் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டு பெண்டிங் எடுத்துக்கிட்டால் அதே நாள் 8, அதே மாதிரி 7 வந்து 12 நாள் பெண்டிங் இருக்குது. 1 வந்து 10 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதேமாதிரி பி போர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் அதிக நாள் வந்து 2, அதே மாதிரி 4, 7, அதே மாதிரி 3 இதெல்லாம் வந்து பி போர்டில் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 4 பாருங்கள் 37 நாள் பெண்டிங் இருக்குது. 5 11 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதே மாதிரி 3 வந்து 9 நாள் பெண்டிங் இருக்குது. நாம் என்ன செய்ய போகிறோம்னா இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு பெண்டிங் வச்சு தான் எடுக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம வந்து 1 மணி 6 மணி ட்ராவலில் வந்து என்ன நம்பர் வந்திருக்குங்கிறது சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி உங்கள் கெஸ்ஸிங்கில் அதை வந்து வருதான்னு பார்த்துக்குங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்திங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் 5, 9, பி போர்டு பொறுத்த வரைக்கும் 6, 7, சி போர்டு பொறுத்த வரைக்கும் 4, 5. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் ஏபி, பிசி, எஸ்சி ஆனில் 57, 75, 55, 56, 65, 97. ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 டிஜிட்டில் 79, 64, 46, 54, 45, 67. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் வந்து 76, 59 எல்லாமே 6ல் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 574, 755. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசி 3 டிஜிட்டில் 564, 975, 955. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 5, 7 சப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த 8 மணி ரிசல்ட்டு வந்து 244, 2க்கு பவர் என்ன 7, 4க்கு பவர் என்னம்னா 9, 4க்கு பவர் 9, இப்போ 799. இது வந்து பார்த்திங்கன்னா பவர் வச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸ் இதை வந்து கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம 8 மணி ட்ராவலில் பெண்டிங் லிஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் என்ன அதிக நாள் பெண்டிங் இருக்குது பாருங்கள். 0 வந்து 25 நாள் பெண்டிங் இருக்குது. 9 வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 30வது நாள், அதனால் உள்ளே வருவதற்கான 9 வாய்ப்பு இருக்குது ஏ போர்டில். அதேமாதிரி 6 பாருங்கள் 16 நாள் பெண்டிங் இருக்குது. 4 வந்து 27 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதே மாதிரி பி போர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 8, 28 நாள் பெண்டிங் இருக்குது. 3 வந்து 14 நாள் பெண்டிங் இருக்குது. 6 11 நாள் பெண்டிங் இருக்குது. 9 வந்து 12 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி சி போர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் அதே நாள் பெண்டிங் 3 பாருங்கள். பி போர்டு, சி போர்டு ரெண்டுலேயுமே 3 பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி 8 வந்து பாருங்கள் சி போர்டில் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி 6, 9 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. நம்ம அதே மாதிரி 0 வந்து ஏ போர்டில் அதிக நாள் பெண்டிங் இருக்குது. ஆனால் சி போர்டில் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் நம்ம வந்து எப்பயுமே டியரை பொறுத்த வரைக்கும் 5, 6, அதே மாதிரி 9, 0 எப்பயுமே 0 பவர் 5, அதே மாதிரி 6, அதே மாதிரி 9 இதெல்லாம் வந்து 4 நம்பர்ஸ் வந்து டியரில் ரிப்பீட்டாக வரக்கூடிய நம்பர்ஸ். அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து 4 நம்பர்ஸை வந்து கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ பெண்டிங் லிஸ்ட் வச்சு நம்ம எடுத்ததில் ஏ போர்டில் 9, அது 0. அதேமாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் லிஸ்ட்டில் 8, 3, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6, 7. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் ஏபி, பிசி, எஸ்சி ஆனில் 30, 03, 98, 89, 86, 68. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 37, 73, 67, 76, 83, 38. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 07, 96 எல்லாமே 6ல் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 730, 986. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 937, 130, 987. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 3 டிஜிட்டில் 036. அதேமாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 0 சப்போர்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா 7 கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த வீக் வார எண்டுனால ரிசல்ட் வந்து இப்படி வேணால் வரலாம். அதனால் உங்கள் கெஸ்ஸிங் அது வருதான் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். தேங்க்யூ.